வணக்கம். நான் தான் உங்கள் குமரி செந்துஜா. மக்களே, நான் என்ன பறக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா? இதுதாங்க மஞ்சாடி முத்து. நம்ம குறிப்பாக இதை வச்சு பாண்டி விளையாட்டெல்லாம் விளையாடுவோம். குறிப்பாக பல்லாங்குழி விளையாட்டு. பல இடங்களில் இதை மாற்றி அழைக்கிறாங்கங்க குஞ்சின் மணின்னு. ஆனால் உண்மையாகவே திருவள்ளுவர் தன்னுடைய குரட்பாக்களில் இரண்டை பற்றியுமே பேசியிருக்காரு. மஞ்சாடி முத்து பற்றியும் பேசியிருக்கிறாரு, குஞ்சின் மணியும் பற்றி பேசியிருக்கிறாரு. குஞ்சின் மணி என்பது சிகப்பும் கருப்பும் சேர்ந்த வண்ணத்தில் இருக்கும். அதனுடைய மூக்கில் பார்த்தீங்கன்னா கருப்பு நிறம் அமைந்திருக்கும். அது அழகாக நம்மளுடைய திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இன்றளவும் நாம் இதை மஞ்சாடி முத்துன்னு தான் அழைக்கிறோம். ஆனால் பாருங்க, இது சிகப்பு கலரில் தானே இருக்குது. ஏன் இதை மஞ்சாடின்னு சொன்னாங்க? ஆனால் பழம் காலகட்டத்தில் நம்முடைய மக்கள் பெரிய பெரிய அளவில் ஆபரணங்கள் போட்டிருந்தாலும் வெளியே தங்க முலாம் பூசியிருப்பாங்க, உள்ள தங்கமாக இருக்காது. அதே மாதிரி தாங்க இது சிகப்பு கலரில் வெளி தோற்றத்தில் இருந்தாலும் அது பாருங்க, ஒரு தோலை உரிச்சு எடுத்தோம்னா மஞ்சள் நிறத்தில் மாறிடுது. அதனால தாங்க மஞ்சாடி முத்து குறுந்தொகை பாடல் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. மஞ்சாடி முத்து கல் வணங்கி மூங்கிலெங்கும் தெளிந்தேன், ஏனையதோர் முகம் என்னை பாரே, காதல் யாழ் சித்த அக்கொடு ஊரோடு செல் என்று குறுந்தொகை பாடல் விளக்கம் தந்திருக்கு. நன்றி.